இந்த தை அமாவாசை எவ்வளோ ஸ்பெஷல்? தை அமாவாசை அப்படிங்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் இல்லையா? ஸோ மற்ற எல்லா அமாவாசையை விட ஏன் அந்த தை மாதத்துக்கு அப்படி ஒரு சிறப்புனா, நம்மளோட தமிழர்களோட படைப்பையும் அரிசியும் பருப்பையும் தமிழர்களோட முதல் மாதமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கும்போது தை மாதம் வர்ற ஒரு அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வழிபடுறதுனால உங்களுக்கு எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, பிரேத தோஷம்பாங்க, முன்னோர்கள் சாபம்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். எனக்கு அவங்க வந்து இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க, விபத்துகள் நடந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தால நம்ம சொல்ற மனவேதையில அவங்க போய் தற்கொலை பண்ணிருப்பாங்க. முன்னோர்கள் அந்த பாவத்தெல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க. இப்ப நிறைய பேர் ஜாதகத்தை பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சாபம், பிரேத சாபம், அந்த சாபம், இந்த சாபம் எல்லாமே இருக்கு. பட் இது எல்லாமே எதனாலனா ஒரு இறந்து போனவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கல, அதுதான்.